ஹே எவ்ரிவான், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் டுகெதர். நான் உங்களுடைய யானியன் சார். இன்னைக்கு நம்ம ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண போறதுல எடுத்த உடனே கண்டென்ட் கொள்ள போயிடும். என்ன தெரியுமா? 5 டிப்ஸ். இதை நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா உன்னால சென்டம் எடுக்க முடியும் இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல. அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ்ல 12th எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் இந்த வீடியோல நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நீ எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் மிட்டம்ல என்ன சார் தப்பு நடந்தது, என்ன தப்பு நடந்தது அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சோம். இந்த வாட்டி நம்ம அப்படி நினைக்க போறதே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சேஞ்ச் பண்ணிக்க போறது. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பையில இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு 30 நாள் இருக்குன்னா அந்த 30 நாள் பட்டையை கிளப்பி சூப்பரா படிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ரெண்டாவதா உங்களுக்கு என்ன வேணும்? இப்பையில இருந்தே நீங்க ஒரு ஸ்டடி ரொட்டீனை கிரியேட் பண்ணணும். இட் இஸ் நவ் ஆர் நெவர். சார் ஸ்டடி ரொட்டீன்னா என்ன சார்? நம்ம எல்லாருக்குமே ஒரு சில சின்ன பிஹேவியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக டிவி பார்ப்பேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் கண்டிப்பாக நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு சில சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. சரியா? அதே மாதிரி படிப்பை ஒரு ரொட்டீனாக எடுத்துட்டு வாங்க. ஸோ ஒரு நாளில் கண்டிப்பாக நான் மினிமம் என்னானாலும் சரி இவ்வளோ நேரம் படிப்பேன். லெட் இட் பி 3 hours, லெட் இட் பி 4 hours. ஆனால் ஸ்கூல் விட்டு நான் வந்தேன்னா கண்டிப்பாக இதுக்காக நான் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்பலாம் இல்லை சார், ஒரு 45 நிமிஷம் சார் டெய்லி இன்னையிலேருந்து நான் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு ஒரு ரொட்டீனை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், கொண்டு வரணும். திரும்ப ஞாபகம் வச்சுக்கோ, இட் இஸ் நவ் ஆர் நெவர். கடைசி வரைக்கும் அது வராது. அடுத்து டிப் 3, இது வரைக்கும் நம்ம சும்மா புக்கை வச்சு நம்ம ரொம்ப நேரம் படிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்டடி ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஸ்டடி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிபிள் டெக்னிக். எது படித்தாலும் அதை நம்ம கிறுக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்றது, அந்த டெக்னிக்கை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோ. நம்மளோட 2-4-8 மெத்தட், RRR மெத்தட், அப்படி இல்லைன்னா 3-3-3 மெத்தட். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மெத்தடை எடுத்து அதை ஃபாலோ பண்ணு. ஏதாவது ஒரு மெத்தடு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? ஒரு மெத்தட் எடு, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக அது உனக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இந்த மெத்தடில் உனக்கு என்னன்னு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோ. அடுத்து கம்ப்ளீட் மைக்ரோ டார்கெட்ஸ். அது என்ன சார் மைக்ரோ டார்கெட்? தவிர நிறைய நேரத்தில் நாளைக்கு எக்ஸாம்னா 2-3 நாள் முன்னாடி தான் நம்ம இன்டென்ஸாக படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரே நேரத்தில் போய் 4 சாப்டர் 5 சாப்டர் படிக்கணும் அப்படின்னா அப்பா செம்ம டென்ஷன். டைம் ஆகிட்டே இருக்கும், நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். ஆனால் டைம் படிக்க படிக்க இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். நம்ம முடிக்க வேண்டியது இன்னும் பேக்லாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்? இப்பையில இருந்தே சின்னதாக எடுத்து படிக்க ஆரம்பி. ஓகே, மைக்ரோ டார்கெட்ஸா? இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் படிப்போம், அடுத்த நாள் ஒரு 2, அடுத்த நாள் ஒரு 2, இப்படி படிக்கலாம். சரியா? அடுத்து டிப் 5, தனியாக எதையுமே செய்யணும்னு நினைக்காத, கெட் ஹெல்ப். எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் 10 பேர் சேர்ந்து தூக்கிட முடியும். சரியா? எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் சரி. ஓகே, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஸோ எங்கேருந்து சார் நான் ஹெல்ப் கேட்குறது? உன் வீட்டில் அண்ணா அக்கா இருக்காங்க, டியூஷன் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, நம்ம ஹண்டர் லேர்னிங் இருக்குது. எங்கே இருந்தெல்லாம் உன்னால் ஹெல்ப்பு கிடைக்கும், எங்கெல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது, எல்லாருக்கிட்ட வந்து கேட்டுரு. என்ன ஆகிடப்போகுது? மார்க் அதிகமாக எடுப்போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ கெட் ஹெல்ப் ஃப்ரம் எவ்ரிபடி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். நெக்ஸ்ட், இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு வரேன். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா 2 விதமாக கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன சார் 2 விதமாக அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இன்னும் 50-60ஸ்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது ஒரு 75 கிராஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? முதல்ல புக் பேக்கை தரவு பண்ணணும். அந்த புக் பேக்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேன். நீ அதை அழகாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. சரியா? நான் அப்படியே அதுக்கு தான் இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். யூ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிருங்க. இது வால்யூம் 2 7th சாப்டர் வரைக்கும் நமக்கு இருக்கும் ஃபிசிக்ஸில் 12th. அதனால் 7th சாப்டர் வரைக்கும் கொடுத்துட்டு 2 and 3 marks 5 marks இது எல்லாத்தையும் தரவாக படிக்கிறனாலே உன்னால் 70-75% கேரண்டியாக எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு கொஸ்டினை கூட விட்டு போகக்கூடாது. புரியுதா? இப்போது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அதில் நீ ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுன்னு. ரைட்டா? சரி, இல்லை சார், ஆனால் நம்ம கனவு வந்து பெருசு சார், ரொம்ப பெருசு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நான் வரேன் சார். நான் 95 எடுக்கணும், என்ன செய்யறது? அப்போ நீ புக் பேக் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஆனால் நல்ல வேலையாக நீ எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளமும் புக்கின் எக்ஸாம்பிள்லாம் வந்து கேட்கும்போது 2 and 3 மார்க்கில் தான் கேட்பாங்க பொதுவாக, கிரியேட்டிவ் கொஸ்டின். அப்போ ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸாம்ஸில் வர்றது கிடையாது. ஸோ நான் ஹேண்ட் பிக் பண்ணி நீ என்னென்ன ப்ராப்ளம்லாம் போடணுன்றதை மட்டும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு. இதெல்லாம் நான் லைவ் செஷன்ஸ் வரும்போது உனக்கு டிஸ்கஸும் பண்ணித்தரேன். ஆனால் நீ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிரு. நீ 2-3 வாட்டி ட்ரை பண்ணி தப்பு பண்ணி அப்புறம் 3வது வாட்டி வந்து நான் கரெக்டாக சொல்லும்போது உனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாத, நீ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிரு. அகைன் இது வால்யூம் 2 இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். எல்லாருமே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இது ரொம்ப அழகாக தெளிவாக படி. சரியா? ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு சூப்பராக படிங்க. சரியா? இப்போ அடுத்து உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு பயங்கர யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் யானியன் சார்.